டேய், லவ் பண்றவன் ஏன் சைட் அடிக்கிறவன் கூட ஆள் போட்டோ பர்ஸ்ல வச்சிருக்கான். கல்யாணமே ஆயிடுச்சு, ஏன் போட்டோ பர்ஸ்ல வச்சுக்க மாட்டியா? இதுல என்னடி இருக்கு? என்னோட பாதி மட்டும் நீ இல்லையே, என்னோட முழுமையும் நீ தானடி. நான் கண்ணாடி பார்க்கும் போதெல்லாம் என் முகத் தசைகளில் உன்னுருவம் தான் கரைந்திருக்கும். அப்புறம் எதுக்கடி போட்டோலாம்? ஓ, கவிதை. கவிதைனாலே பொய் தானே. இந்த பொய்யாவது உண்மையா இருக்கணும். கூட வரேன், ஒரே வருஷம் போயிட்டே. ஐயோ, நீ எதுவும் பண்ணல, எல்லாரும் தாண்டி. ஐயோ ஐயோ ஐயோ, ஸ்மோக் பண்ண எனக்குலாம் எதுவும் வரல. கூட வந்து உனக்கு எப்படி கேன்சர் வந்துச்சு? ஸ்மோக் பண்ணி நானே உனக்கு கொண்டுட்டு. ஐயோ, கட் கட், லைட்ஸ் ஆன். இட்ஸ் ஓகே ஹரி, எழுந்துரு. நல்லா தான் பண்ண வச்சான், பட் எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபீலில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. கரெக்டாக வச்சான், எனக்கு கூட அப்படி தான் தோணுது. சார் என்ன சொல்கிறேன்? ஒரு டைலாக் இருக்குல்லடா, இவன் ஸ்மோக் பண்ணும்போது இவன் ஒய்ஃபுக்கு கேன்சர் வர மாதிரி. ஆமாம், அது எல்லாருக்கும் கன்வீனியாக ஆகுமான்னு தெரில. இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொன்னால் நல்லாயிருக்கும். இன்னும் எலாபரேட்டவா? இல்லை கதிரு, நம்ம ஆல்ரெடி ஓரளவுக்கு சொல்லிட்டோம். அது இன்னும் ஆட் பண்ணால் அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், யதார்த்தமாக இருக்காது. சரிடா, கரெக்ட் மச்சி, எனக்கு கூட அப்படி வந்து. சரி மச்சி, ஓகே, இன்னும் நிறைய டேக் பண்ணாலும் பரவாயில்ல. இந்த ஸ்மோக் அவேர்னஸ் காம்படிஷனில் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம். அப்படியா? நெக்ஸ்ட் டேக் போகலாமா? ஒரு 5 மினிட்ஸ் மச்சி, ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்துடுறேன். ஓகே மச்சான். மச்சான், நெக்ஸ்ட் டேக்கில் நல்ல மெசேஜ், எப்படியாவது எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி பண்ணிடணும்.